புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டையில் சகோதரி மகனின் காதணி விழாவிற்காக தாய்மாமன்கள் ஏராளமான சீர்வரிசைகளை அடக்கியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. ராப்பூசல் பகுதியைச் சேர்ந்த பாரதி மற்றும் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் ஆகியோர் தங்களது சகோதரி சாந்தியின் மகன் காதணி விழாவில் பங்கேற்றனர். இதற்காக அவர்கள் எண்ணற்ற சீர்வரிசைகளை லாரியில் கொண்டு வந்து அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்பட வைத்தனர். தங்க நகைகள், பீரோ, குளிர்பதன பெட்டி, LED டிவி, வாஷிங் மெஷின், சில்வர் பாத்திரங்கள் என 500க்கும் மேற்பட்ட சீர்வரிசைகள் நிகழ்ச்சியை அலங்கரித்தன. ஜல்லிக்கட்டு காளைகள், நாட்டு பசுக்கன்றுகளையும் தனது மருமகனின் காதணி விழாவிற்கு சீர்வரிசையாக கொடுத்து தாய்மாமன்கள் அழகு பார்த்தனர். செண்டை மேளங்கள் முழங்க, பட்டாசு சத்தம் வெண்ணெய் கிளக்க, குதிரை ஊர்வலத்துடன் தாய்மாமன்கள் இருவரும் நிகழ்ச்சி நடைபெறும் மண்டபத்திற்கு சென்றதும் அவர்களை யானை கொண்டு சகோதரி குடும்பத்தினர் வரவேற்றனர். பலரும் வியந்து பார்த்த இந்த நிகழ்ச்சியில் விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். குதிரையோடு, ஜல்லிக்கட்டு காளையோடு, பல்வேறு ஆயிரக்கணக்கான தட்டுகளோடு, சீரோடு சேர்த்து இந்த மண்ணினுடைய பெருமையை காக்கின்ற வகையில் பாரம்பரிய முறைப்படி இந்த செவிப்பொன் பூட்டுகின்ற காதணி விழா நடைபெற்றது. அதே போல குதிரையிலே வரக்கூடிய தாய்மாமன் குடும்பத்தை யானை வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் மாமுண்டி அவர்கள் வரவேற்றால். இதெல்லாம் மன்னர் காலத்தில் நடக்கக்கூடிய விழாவை போல 2 கிராமங்களும் ராப்பூசல், இந்த ராக்கத்தம்பட்டி எல்லாம் பெயர் பெற்ற கிராமங்கள். சகோதரி சந்தோஷப்படுறதுக்காக நானும் என்னோட சகோதரன் சேர்ந்து என்னோட குடும்பத்தோடு சேர்ந்து இந்த விழாவை சிறப்பிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கண் கலைஞர் மேலே சந்தோஷமா இருக்கு. பெண் பிள்ளைகள் பெற்ற ஒவ்வொருவருக்கும், ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. என் பையன் நாளைக்கு இதை ஊக்குவிக்கணும், என் பையன் இது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் எடுத்து போகணும்.